ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாழ்ப்பாணம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்நேரம் ஒரு 6 மணி வாக்கில் நல்லா இருக்குது, பார்க்க பரபரப்பாக இருக்குது. காலநிலையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே செம்ம கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது யாழ்ப்பாணம். இப்படியே பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியல, ஆனால் நிறைய பரபரப்பாக இருக்குது யாழ்ப்பாணம். எப்பயுமே பரபரப்பு தான் போதும். ஓ, நல்லா அழகாக வடிவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம்னா மார்க்கெட்லாம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டல் இது தான் பாருங்கள், நான் காட்டுறேன். ஓ, இந்த இது தான் பெரிய ஹாஸ்பிட்டல், யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்குது யாழ்ப்பாணம் இப்போதைக்கு. நிறைய கடைகள்லாம் எல்லாம் திறந்துருக்கு வழமை போல். இதே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல். இந்த இது தான் பார்த்திங்க, இதுதான் பஸ் ஹோல்டு, பேருந்து சாலை உள்ளே போனது. சிடிபி பஸ்ஸு அதெல்லாம் நிறைய தான் பஸ் ஹோல்டு. அப்படியே வந்தீங்கன்னா உள்ள அந்த இது உள்ளே போகக்குள்ள இந்த ஹோட்டல்லாம் இருக்குது, கேக் சென்டர் இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஹோல்டுக்கு அந்த பக்கமாக மார்க்கெட் அதெல்லாம் இருக்குது. இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல், யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். ஓகே பாருங்க, இது புக்கிங் பஸ் புக்கிங்க்கு போகிற ரோட்டு. இது புக் பண்ண வர வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், உடுப்பு கடைகள் இருக்குது. பெஸ்ட்டுக்கு பேக், சப்பாத்து கடை, அப்படியே பார்த்தோம்னா உடுப்பு கடைகள் தான் நிறைய இருக்குது. நெடுகளுமே உடுப்பு கடை, லேடிஸ் உடுப்பு கடை எல்லாமே இருக்குது. இந்த பக்கமாகவும் இருக்குது உடுப்பு கடைகள். இதுவும் ஒரு உடுப்பு கடை தான். நெடுகளுமே பார்த்தா உடுப்பு கடைகள் தான் கூட இருக்குது இந்த கேலியில். அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம்னா நெடுகளும் ஆக்கள்லாம் உடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கடைகள் மூடிட்டாங்க. அந்த பாருங்கள், வாகனம் போகுது, உள்ளார ஆட்டோ போய்கிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாலெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அப்படி போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது பஸ் ஹோல்டு. புக்கிங் பஸ் புக் பண்ணிட்டு அங்கே தான் போய்ட்டு பஸ் ஏறணும். இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அங்கே பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது, நல்ல ஹோட்டல் ஒன்று. ஹோட்டல் பேர் என்னன்னு தெரியல. அங்கிட்டு ஒரு ஸ்வீட்ஸ் கடை இருக்குது, ஹோட்டல் தான் இதுவும். இங்கிட்டு அடிக்கடி மரதள பாட கடைகள், கட்டில் அது இதெல்லாம் இருக்குது. இங்கன்னா ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்குது. இப்படியே பார்த்தோம்னா இந்த நம்ம புக்கிங் பஸ் அடிச்சிருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் பஸ் புக் பண்ணி இங்கே தான் பஸ் ஹோல்டு இருக்குது. பார்ப்போம் பஸ் இருக்கா என்னான்னு தெரியல, கேட்போம் போய்ட்டு. தான் பஸ் ஹோல்டு, புக்கிங் பஸ் ஹோல்டு. புக் பண்ணுற இடத்த
பஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுற இடங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருங்க, நான் பிறகு எடுக்கிறேன். பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் என்னென்னா அட்டன் டு யாழ்ப்பாணம் அப்படின்னு அடிச்சிருக்கு. அது இல்லாமல் அடுத்த பஸ் ஒன்று அடிச்சிருக்காங்க. என்னதுன்னா பாருங்க, அடுத்த பஸ் ஒன்று அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பஸ்ஸு இது பஸ்ஸு நிறைய இது புக்கிங் பஸ் ஆர்டர் பண்ணுறவங்க புக்கிங் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து இப்படியே தான் இருக்கணும். தான் புக்கிங். அது இல்லாமல் இந்த குளத்தடியெல்லாம் இருக்குது, குளமெல்லாம் இருக்குது. அங்கே வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நிறைய இதெல்லாம் இருக்குன்ட்டு, இது இல்லாத தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க. பெரிய பஸ் ஹோல்டு ஒன்று பார்த்துட்டு யாரும் பஸ் புக் பண்ணிவிட்டு புக் பண்ணுறதுக்கு எங்கே வரணும்னு தெரியாதுன்னா அப்படியே பிஓசி ஏடிஎம் சென்டர் இருக்குது. இதில் இந்த வேலையிலே போனால் அந்த ஏடிஎம் சென்டர்கிட்ட பக்கத்தில் தான் பஸ் புக் பண்ணுற இடம் இருக்குது. கொழும்பு போகிறது அப்படியெல்லாம் இருக்குது. தெரியாதவங்க பார்த்துக்கிங்க, இப்படியே தான் பஸ் புக் பண்ணுற இடம். புக்கிங் பண்ணிவிட்டு இங்கிட்டு தான் வந்து பஸ் ஏறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.